ஒருமையுடன் இடது மலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார். வாத்தியார் சுற்றி பாரு, ஆளைக்கானு. வாத்தியார் காலில் விழுந்திருக்கிறார். ராமலிங்கம், நீ ஓதிவிக்க, அதாவது ஓத வந்த குழந்தை அல்ல, கல்வி கற்க வந்த குழந்தை அல்ல, எல்லோருக்கும் சொல்லி கொடுக்க வந்த கடவுள் அப்படின்னார். அந்த ஓதாது உணர்ந்தவர் யாரு? வள்ளலார். அந்த ஆ என்ற ஒரு எழுத்துக்கே பொருள் 425 பொருள் சொல்றாரு வள்ளலார். ஆ என்ற ஒரு எழுத்துக்கே 425 பொருள் சொல்லுவார் என்றால் அந்த 12 உயிரெழுத்துக்கு எத்தனை பொருள் இருக்க வேண்டும்? ஆகவே படித்தோம் என்ற கர்வம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு வேலாயுத முதலியாருக்கு சொல்ற ஒரு வார்த்தை இது. ஆகவே வள்ளலார் படிச்சா எழுதினார் 6 திருமுறை. நாதாந்த வேதம், கலாந்த வேதம், போதாந்தம் இவ்வளவும் எழுதினாங்க. படிச்சா எழுதினாங்க இல்ல. என்ன பண்ணாங்க? அவரை படிச்சார், படிக்கல. முனை பள்ளி பயிற்றுவிக்காது எந்தனை கல்வி பயிற்றுவித்து என் உடல் படுது அகற்றிய அருட்பெரும் ஜோதி என் அப்பனே. சாமி பேசுறாங்க. பள்ளியோட போய் நான் படிக்கல. என்ன படிச்சேன் தெரியுமா? நான் கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன், எக்காலம் சாகாமல் ஒளி வடிவு பெற்றேன், பிறநிலையை பற்றேன், சிவானந்த பற்றே பற்றுகிற பற்றினேன். எப்படி எவ்வளவு உறுதி! அந்த உறுதி, அந்த படிப்பு படிச்சாங்க. பாட்டனியா படிச்சாரு, பிச்சைக்கிட்டா படிச்சார், ஜுவாலஜியா, பயாலஜியா, கெமிஸ்ட்ரி இல்லை. அவர் படித்த படிப்பு உண்மை படிப்பு, மெய்நூல்னு பேரு. அந்த வகையில் வந்தவர்கள் தான் ஞானிகள் எல்லாம். இந்த ஒழிவில் ஒடுக்கத்திற்கு ஒன்று சொல்லிட்டு உள்ள போலானுங்கிறேன். இந்த ஒழிவில் ஒடுக்கத்துக்கு உரை எழுதினவர் யாரு, கொடுத்தவர் யாரு? சாந்தலிங்க சுவாமி யாருகிட்ட? என் சிதம்பர குரு குமாரதேவர் கையில் கொடுத்து சிதம்பர குருகிட்ட குழுனார். சிதம்பர குரு ஒழிவில் ஒடுக்கத்துக்கு உரை எழுதினார். ஆனால் பாயிரத்திற்கு உரை எழுதாமல் விட்டார். இந்த பாயிரத்திற்கு இன்னைக்கு 147 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்தார்களே ராமலிங்கம் ஐயா, சிதம்பர ராமலிங்கம், அவங்களுடைய முதல் சீடர் யாரு? உபயகலாநிதி தொடுவூர் வேலாயுத முதலியார். அப்போ ஒழிவில் ஒடுக்கத்திற்கு சிதம்பர முனிவர், சிதம்பர குரு எழுதாது விட்ட அந்த பாயிரத்திற்கு உரை எழுதுகிறார். யாரு? வள்ளலார். ஏறக்குறைய ஒரு 26 பக்கம். இவ்வளோ பெரிய உரை. இதை பார்த்தவுடனே அவளுக்கு, சுவாமி எல்லாத்துக்கும் நீயே உரை எழுதணுங்களே. ஞானவள்ளல் சிதம்பர குரு எழுதிய உரைக்கு மேலுரையா நான் எழுதுவேன். எப்படி பேசுறாங்க! என் சிதம்பர குருநாதர் எவ்வளவு உள்ளத்தினாலே நேசித்தவர் வள்ளலார். யுத்தபுரி என்கிற சமராபுரிக்கு நான் தேடி தேடி பார்த்து 7 பாட்டு கிடைச்சது. வள்ளலார் திருப்போரூருக்கு அருட்பாவில் 5ஆம் தேதி முதல்ல 7 பாட்டு பாடியிருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு 2.5 மணி நேரம் ஆகிப்படும். அந்த வகையில் வள்ளல் பெருந்தகை என் சிதம்பர குரு மீது அளவிலா காதல் கொண்டவர். அந்த நேரத்தில் திருப்பணி நடந்து கொண்டு வருகின்ற காலத்தில், ஞானாம்பிகை இருக்கின்ற ஒரு காலத்திலே, சிவசங்கரம் வாழ்ந்து வருகின்ற ஒரு காலத்திலே, கந்தவேலினால் இறை அற்புதம் நிகழ்கின்ற ஒரு காலத்தில், சன்னதி முறை என்கிற நூல்களெல்லாம் தொகுத்து எழுதப்பட்ட ஒரு காலத்தில், திருவண்ணாமலையிலே ஒரு பெரிய ஒரு ஞானி, வயது 30 ஆண்டு ஆகியது. அவர் பெயர் சோணாச்சல தேவர்னு பேர். நம்ம ஊருக்கும் திருவண்ணாமலைக்கு என்ன இணைப்பு சொல்லணுமா இல்லையா? அக்னியே எதுவாக இருந்தது, மலையாக சமைந்த இடம் இல்லையா? அந்த அண்ணாமலை திருவண்ணாமலையிலே இப்பொழுது 440 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் சொல்லுகிறேன், சோணாச்சல தேவர் என்கின்ற அற்புதமான ஒரு ஞானம் 30 வயசு முதல்ல 30 வயசு வாழ்ந்து முடித்தார். 30 வயசுக்கு மேலே 31 திருவண்ணாமலை கிரிவலம் வரணும்னு ஆரம்பித்தார். யாரு? சோணாச்சல தேவர். அவ்வாறு கிரிவலம் எத்தனை ஆண்டுகள் வருகிறார்? சில பேர் 90 எழுதுவாங்க. இல்லை, 30 ஆண்டுகள் கிரிவலம் ஏற்கனவே ஒரு 30 ஆண்டு கிரிவலம் வருகின்ற காலம் ஒரு 30, மொத்தம் 60 ஆண்டுகள். 36 தத்துவம், உடம்புக்கு சமாச்சாரம் ஒரு 60, மொத்தம் 96. இந்த உடம்பினாலே 60 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. அப்பொழுது ஈசான்ய மூலையிலே அவருடைய வைராக்கியம் என்ன தெரியுமா? அருணாச்சலா, என்னை ஆட்கொள்ளுகின்ற ஆற்றல் நீ மட்டும்தான் வரணும், மற்ற யாராலும் எனக்கு அருள்பாலிக்க கூடாது. உனது பெயரே என்னை ஆட்கொள்ள, உன்னை தவிர வேறு எதையும் நான் உச்சரிக்க மாட்டேன் என்ற வைராகியத்தோடு வாழ்ந்து கிரிவலம் செய்கின்றார். அப்பொழுதே கிரிவலம். யார் செய்கிற கிரிவலம்? ஞானிகளும் உணர்ந்தவர்களும் பரிபூர்ணத்தன்மை உடையவர்களும் இறைபக்தி உடையவர்களும் அதாவது பூசிப்பாங்க. இப்போ போனீங்கன்னு வச்சிங்க, அந்த வழிதோறும் என்னென்ன உமிழுறாங்கன்னு நம்ம சொல்கிறது கூடாது. அது ஆமாம். அப்புறம் சுற்றி வர்றபோது என்ன பேசின்னு வர்றாங்க, எத்தனை பேர் பாலிட்டிக்ஸு, எத்தனை பேர் குடும்ப கதை, அதை வாங்கினாலே சொல்ல. நீங்கள் போயிட்டு அதை அனுபவிக்கணும். அனுபவிச்ச பிறகு நீங்கள் சொல்லணும். அதை நான் சொன்னோம்னா இவன் என்ன இதெல்லாமே சொல்லணும்னு கேட்பான்.
அந்த சோணாச்சல தேவர் வைராக்கியம் உண்டவர். என்னை ஆட்கொள்ள வேண்டிய கடவுள் யாரு? அருணாச்சலேஸ்வரர். ஆகு அருணாச்சலம் அண்ணாமலை, அண்ணாமலையாரு நீ அல்லாது மற்றொன்னை நான் பூசியேன். யார் சொன்னது போல மணிவாசர் பேசுறா இல்லையா? கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகளினும் நல்லேன். எப்படி பேச, என்ன வைராக்கியம்! ஆகவே அந்த வைராக்கியத்தோடு 30 ஆண்டுகள் வாழ்நாளிலே கழிந்த பிறகு 30 ஆண்டுகள் சுத்தாரு, மொத்தம் 60 வருஷம். அப்ப ஈசான்ய மூலையில் ஒரு பெரிய அசரீர வாக்கு, சோணாச்சலா நெல்லு, பட்டு நின்ட்டாங்க சுவாமி சாயரட்சி. இது என்ன அற்புதம்! சுத்தி முத்தி வேற ஆளும் காணும். சோணாச்சல நேர காஞ்சிபுரத்திற்கு கிழக்கே போ, சமராபுரி என்கிற ஊர், அங்கே குருநாதர் இருப்பார் என்று அங்கே செல் என்ற ஒரு உத்தரவு தான். குருபீட அந்த வார்த்தையை காதிலே வாங்கி உடனே அப்பு வீட்டுக்கு போல நேரம் நடந்து வந்துகிட்டே இருக்கார். வந்த உடனே எங்கே பக்கத்து அக்கத்தில் விடுற அலசறாருன்னு கேட்டாருன்னு இல்லை. திருப்பணி ஆகி கொண்டு வருகிறது. அங்கே கண்டுவரிப்பேட்டு நேர காந்தத்தை இரும்பு எழுப்பது போல, காந்தம் சிதம்பரம் ஒரு இரும்பு எது சோணாச்சல வேற வந்த அடியற்ற மரம் போல விழுந்தார். செய்வி யாரும் விலாசம் கேட்கல. விழுந்த உடனே சாமி பேசுறாரு. அவர் பார்த்த உடனே என்னது இந்த ஓணும் அது ஓணும்னு கேட்கல. எடுத்த ஜனனங்கள் தோறும் என ஈன்றெடுத்த தாய்மார் கொடுத்த முளைப்பால் அனைத்தையும் கூட்டில் பன்னாகனை தொழிலும் பால் ஆழியும் சிறிதாம் பேசுறார் சுவாமி. நான் எடுத்த ஜனனங்கள் எனக்கு வாய்த்த தாய்மார்கள் கொடுத்த முளைப்பால் எல்லாம் கூட்டினால் ஒரு பெரிய பார்க்கடலாகும். யாரு வாசிக்கின்ற பன்னாகனின் ஆகத்தின் மீது பள்ளி கொண்டு இருக்கிறானே நாராயணன், அந்த நாராயணன் வாடுகின்ற பார்க்கடலை விட பெரியது யான் பெற்ற ஜென்மங்கள். ஆகவே பன்னாகனை துயிலும் பாலாழியும் மிகச் சிறிதாம் மன்னா சிதம்பர தேவா, சிதம்பர தேவா. உடனே விழுந்து சேவித்து மூர்ச்சியானார். நடந்த இடம் கண்ணூர் பேட்டையில். இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கல. அதுதான் என் சிதம்பர குருன்னு சொல்லுவாரு. எது போன அது ஒன்று கேட்காது, ஆசைப்பட்டேன்னு வச்சுக்க. இன்போர் அணுவாய், ஒரு இன்பத்தை அனுபவிக்கணுமா? இடர் அதற்குமா மலையாம், அதுக்கு துன்பம் மலை மாதிரி இருக்குது. புண் போகம் வேண்டி புலம்பா. எத்தனை பேர் இப்படி சொன்னால் கோயிலுக்கு வருவான்? என்னடா கோவில் நம்ம சுகமாக இருக்கணும், லாட்டில் விழணும், இல்லை ரயில்வே ஸ்டேஷன் இப்படி கோடி கோடியாக வரணும், இதுக்கு தானே போகணும். இவர் கேட்கக்கூடாதுன்னா அப்போ எதுக்கு கோயிலுக்கு வரணும்? வரவானா? இதுவும் தருவார் அதுவும் தருவார். ஆமாம், யார் யார் முற்பிறவியில் இவரை குருநாதன் செய்வித்தார்களோ தத்து பரிமான் தேரில் தங்கனராய் சமராபுரி கடவுளை பூசித்தவன் இப்பொழுது காரியிலே வருவான். என் குழந்தை கூட எனக்கு கார் இட்டானுக்குது, திருவண்ணாமலைக்கு சொந்தக்காரர். இப்போ திருவண்ணாமலை அதை பற்றி தான் பேசுகிறேன் நான். ஆகவே இதுவும் கொடுப்பார் அதுவும் கொடுப்பார். 75 விழுக்காடு ஞானம், 25 விழுக்காடு லௌகிகம், சக்கரம் அது மாதிரி. ஆகவே இதுவும் தருவார். ஆனால் இது நிலை இல்லை. எப்படி நமக்கு நிலையிலன்னு சொல்ல முடியும்? சாமி பேசுகிறார், வள்ளலார் சொல்லுவார், நிலை இல்லாது. சோறு வேண்டினும் நம்ம பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் அண்டை வீட்டிலாம் கேட்கக்கூடாது, சுவாமிகிட்ட தான் போய் கேட்கணும். எதுவாக இருந்தாலும் வாய் திறந்து பேசணும். அம்மா கிட்ட கூட அம்மா எனக்கு இது கொடுமா, அது வாய் திறந்து பேசணும். அப்போ அங்கே போயிட்டு சைகை ஆட்டா இன்னாடி ஊமையாடின்னு கேட்பா. அதே போல் கருவறையிலே சென்று நீ வாய் திறந்து பேசுதல் ஒரு மரபு. இதை வள்ளலாறு கேட்கிறாரு. எது வேண்டுவதாக இருந்தாலும் சரி, சோறு வேண்டினும் துகில் அணி முதலாம் சுகங்கள் வேண்டினும். இது இந்த உலகத்துக்கு சுகம். சுகமலா சுகம் எது தெரியுமா? அவனோடு 2 கலத்து இருப்பது. சுகமலா சுகம மாறு வேண்டினும் நினை அடைந்து அல்லால் மேவ உணாது என்னும் மேலவர் உரைக்கே. அந்த உரைக்கே நான் இங்கே இருக்கிறேன். எது வேண்டுவதாக இருந்தாலும் சுவாமி கிட்ட கேட்கணும் இல்லையா? 6 முகம் கொண்ட ஐயா என் துன்பம் அனைத்தும் ஏறு முகம் கொண்டது அல்லால் இறங்கு முகம் இல்லை வீறு முகம் கொண்ட. எப்படி பேசுறாரு? சூரபதன் எப்படி சீரின்னு இருக்கிறானோ அந்த மாதிரி எனக்கு சீறிக்கொண்டு இருக்கிறது, அந்த வேலை கொஞ்சம் விட அப்படின்னு 6 முகம் கிட்ட கேட்க வள்ளலார் பேசுகிற வார்த்தை இது. அண்ணாவோ என் அருமை ஐயாவோ 12 கையாவோ வேல் பிடித்த கையாவோ. யாரு இப்போ கசிந்து வரான்? கருவறைக்கு வந்தவுடன் தன் ஃப்ரெண்டை பார்க்குறான். ஹலோ சௌக்கியமா இருக்கீங்களா? என்ன திடீர்னு இப்படி வந்தேன்? நான் கொடுத்து எங்க கருவறையில். அங்கேயும் போச்சு பக்தி இப்படி இருக்கிறது. ஆகவே நம்ம வாழுகின்ற வாழ்வும் சரி, எது மேலுலகம் ஆளுகின்ற பேரின்ப நிகழ்ச்சிக்கு வழிகோலுவதற்கும் எது இடம்? சமராபுரி என்கின்ற கருவறை. ஆகவே அது கருவறையில் சாமி சொல்றாரு அவரு. ஆமா, இன்போர் அணுவாய், ஒரு இன்பம் ஒரு அணுவாகி இன்பத்தை அனுபவிப்பு தயாரா இருந்தா இடர் அதற்கு மாமலையாம் புண் போகம் வேண்டி புலம்பாதே. இப்படி புலம்பாதே. அதனால் எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தன், அது அவன் கொடுப்பான்.